வாங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி ஃப்ரை பண்ணுற வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 5 பீஸ் இருக்குது. இது வந்து கோடு போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் கட் பண்ணி இருக்குது. இதை வந்து டைரெக்டாக வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சு பொரிச்சா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இதுக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேக விட்டுருங்க. ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் இருக்கும். அந்த பவுடர் வந்து இந்த தண்ணியில் கொதிக்க விடுங்க. உப்புக்கள் வந்து 2 உப்புக்களும் போட்டுங்க தண்ணியில். இந்த தண்ணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுருவோம். வந்து லேசாக திருப்பி விடுங்க. நல்லா மசாலா உள்ளே பிடிக்கும் கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் வெந்துருச்சுப்பா. இதை வந்து தனியாக எடுத்துடுவோம். இந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா. ஜீரகம், மல்லி அதெல்லாம் அரைச்ச பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். ஏன்னா 5 லெக் பீஸ் இருக்குது. கொஞ்சம் சால்ட், நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. தயிர் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு இப்போ வந்து இதை வந்து கிளறி ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். இப்போதைக்கு கார்ன்ஃப்ளவரு, அரிசி பவுடர்லாம் இப்போ போட வேணாம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வச்சோன்னா வந்து உதிராமல் இருக்கும். தயிர் இந்த பவுடர்லாம் வந்து மசாலா பிடிக்கட்டும், உப்பு பிடிக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டோம். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கிறோம் கோட்டிங்க்கு. முதலே போடக்கூடாது. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 ஸ்பூனு. அது 1/2 ஸ்பூனுக்கு மேலேயே அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் மூடு கொஞ்சம் லைட்டாக விடுங்க. இல்லாட்டி கசப்பாக இருக்கும். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் போட்டால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து கிளறிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இருக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும் வடிக்கிறதுக்கு. கறி வந்து சிக்கன் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா நல்லெண்ணெயில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நம்ம சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரைஸ் வடிக்கவும். ரைஸ் வடிக்கிற தவாயில் இருக்குது. வடித்த உடனே சிக்கனை பொரிச்சிட வேண்டியதான். வந்து ஒன்றா போட்டு எடுப்போம். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றினா பெரிய பாத்திரத்தில் ரொம்ப எண்ணெய் ஊற்றினா அந்த எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கருவேப்பிலை கூட போட்டுடலாம் வாசனைக்கு. வந்து வெந்துச்சுப்பா. இதை எடுத்துடலாம். தயிரெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம்ல. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.